أعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் வாராந்தம் உத்தம சஹாபாக்கள் என்ற தொடரில் நாங்கள் இரண்டாவது ஒரு பகுதியாக உம்மஹாத்துல் முஃமினீன், அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள், அந்த தொடரை பார்த்து வருகின்றோம். சென்ற வாரம் முதலாவது மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக சுருக்க அந்த குறிப்பை பார்த்திருந்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரிய, ஆரம்பமாக இஸ்லாத்திலே நுழைந்த மிகவும் முக்கியமான ஒரு உம்மஹாத்துல் முஃமின்களில் ஒருவராக இருக்கின்ற சௌதா பின்த் ஜம்ஆ என்கின்ற அந்த சஹாப் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். இவர்களுடைய பெயர் சௌதா பின்த் ஜம்ஆ. ஆனால் இவர்களுக்கு ஒரு புனை பெயர் இருந்தது, உம்முல் அஸ்வத் என்று இவர்களுக்கு ஒரு புனை பெயர் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பிறகு முதலாவது திருமணம் முடிக்கின்ற மனைவியாக இவர்கள் திகழ்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோல இவர்களை பொறுத்தவரையிலே இவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய வாழ்வை எடுத்து நோக்கினால் அவர்கள் அழகிய குணம் கொண்டவர்களாக, நல்ல நடத்தை கொண்டவர்களாக, உயர்ந்த மதிப்புள்ள அந்தஸ்து கொண்ட ஒரு பெண்மணியாக அவர்கள் வாழ்கின்ற பொழுது திகழ்ந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல மிகவும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்வு சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு குறிப்பேடு தான், இவர்கள் 2 ஹிஜ்ரத்கள் செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றிலே 3 ஹிஜ்ரத் நடைபெற்றிருக்கின்றது. அல் ஹிஜ்ரத்து இல தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் பயணம், ஹபஷாவுக்கான ஹிஜ்ரத் பயணம், மதீனாவுக்கான ஹிஜ்ரத் பயணம். இவர்களை பொறுத்தவரையிலே ஹபஷாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் சென்ற ஒரு பெண்மணியாக, ஒரு சஹாபிய பெண்மணியாக இவர்கள் திகழ்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹைபர் யுத்தத்திலே இவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியோடு, இன்னும் அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரையிலும் கலந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் வரலாறுகளிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. ஒரு முறை இவர்களுடைய சதக்காவுடைய அந்த உயர்ந்த பண்பு, சதக்கா என்கின்ற உயர்ந்த பண்பு எந்த அளவு காணப்பட்டது என்று ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே இவர்களிடத்திலே ஒரு திர்ஹம், பல திர்ஹம்களை உள்ளடக்கிய ஒரு பொதி கொடுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு மூட்டை அளவு ஒரு திர்ஹம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அனைத்து திர்ஹம்களையும் ஏழை மக்களுக்காக அவர்கள் பங்கு வைத்து கொடுத்தார்கள், சமனாக பிரித்து கொடுத்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் இவர்களுடைய வரலாறுகளிலே படிக்க முடியுமாக இருந்தது. அந்த அளவு கொடை வள்ளலாக, அந்த அளவு ஏழைகளோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அதுபோலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இவர்கள் அதிகமான நேசம் கொண்டவர்களாகவும், அவர்களும் இவர்களோடு அதிக நேசம் கொண்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். அதற்கு ஒரு எடுத்தோம்பலாக, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், மா மினன் நாஸி அஹதுன் அஹப்பு இலைய அன் அகூன ஃபீ மிஸ்லாஹிஹி மின் சௌதா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், நான் மனிதர்களிலே யாரை போன்றாவது இருக்க விரும்பினால், யாரையாவது நான் ரோல் மாடலாக எடுக்க விரும்பினால், அன் அகூன ஃபீ மிஸ்லாஹிஹி மின் சௌதா, சௌதாவை போல, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குணம், நடை, பாவனை போல நான் இருக்க விரும்புகின்றேன் என்று அவர்கள் சம்பந்தமாக
அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியினை நாங்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. கடைசியாக இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியிலேயே மரணிக்கின்றார்கள். இது இவர்கள் பற்றிய மிகவும் சுருக்கமான ஒரு குறிப்பேடு தான். இவர்களுடைய ஏராளமான செய்திகள் மேலதிகமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலதிகமான செய்திகளை நாங்கள் தேடி படித்துக் கொள்வோம். உத்தம சஹாபா பெண்மணிகள், அல்லாஹ்வின் தூதருடைய உம்மஹாத்துல் முஃமின்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் படித்து அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை எமது வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்